வடிவில் ஜோக்கில் வர மாதிரி அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டா சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. சவுதி அரேபியாவில் மோஸ்ட்லி நம்மனா யூஸ் பண்ணுறது expatriates.comல தான் வந்து ரூம் வந்து அவைலபிள் இருக்குன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து மலையாளிஸ் ஒன்லி, தமிழ் ஒன்லி, ஹைதராபாதி ஒன்லி அந்த மாதிரி தான் போடுவாங்க. நம்மளுக்கு எப்படின்னா எம்மதமும் சம்மதம் அண்டு எந்த நேஷ்னாலிட்டி இருந்தாலும் என்னோடய சகோதரன் அந்த மாதிரி மெயின் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஆட் போட்டிருந்தேன். ரூம் அவைலபிள் இருக்குது, என்னோடய ஃப்ளாட் நான் வச்சுருந்த ஓனா அதில் ரெண்ட்டுக்கு. ஸோ எனக்கு ஒரு ரூமு, இன்னொன்று ரூம் வந்து ரெண்ட்டுக்கு விடலான்னு சொல்லி பிளானில் வச்சுருந்தேன். அப்போது அந்த நேரத்தில் ஒரு பாகிஸ்தானி என்னை காண்டாக்ட் பண்ணான். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே பாகிஸ்தானியாக இருந்தால் என்ன, இந்தியனாக இருந்தாண்டா எல்லாமே நம்ம சகோதரர்கள் தானே அப்படின்னு ஓகே பிரதர் வாங்கி வீடு பாருங்கன்னு பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸோ வந்து என்கிட்ட சொன்னார், நான் 1 மந்த்துக்கு பே பண்ணுறேன், ஆஃப்டர் 1 மந்த்துக்கு வந்து நான் 2 மந்த்ஸ் சேர்த்து கொடுத்துட்றேன். சவுதி அரேபியாவில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேமெண்ட் வாங்குவாங்க அந்த மாதிரி. ஸோ 1 மந்த்து இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ரியாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. ஒரு 10 டேஸ்க்கு போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ நானும் வந்து வீடுனா பார்த்துக்கோங்க ப்ரோன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டிலே வச்சு சில ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப்னால் சர்வீஸ் பண்ணுற பழக்கம் வந்துச்சு. மேக்புக், ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் சர்வீஸ் பண்ணுவேன். அப்போது என்கிட்ட ஒரு 4-5 மேக்புக்கு இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஸோ எல்லாமே நான் சர்வீஸ் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்குது, கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். சரி நான் ரியாத்துக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா என் வீட்டில் ஆல்மோஸ்ட் மிக்ஸி, கிரைண்டரு எல்லாமே என்னென்ன இருக்குமோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். என்னோடய மேக்புக்கும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதோட ஒருத்தனா பார்த்தோன்னா ஒரு 25,000 ரியால் ஆச்சு இருக்கும் செகண்ட் ஹேண்டில் விற்றாலே. खत्म, टाटा, गुड बाय, गया. புரியுதா? ஸோ அந்த மாதிரி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு செம்ம காண்டு, என்ன பண்ணுறது தெரில. போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி திருட்டு போயிட்டான், யாருன்னா என்னோடய ரூம்மேட் அப்படின்னு. சவுதியில் ஒரு சட்டம் இருக்குது உனக்கு தெரியுமா? என்ன சார்னா, ரூம் வந்து நீங்கள் ஷேரிங்கே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் பில்டிங் ஓனர்கிட்ட சொல்லி அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அது எங்கேன்னு கேட்டான். ஸோ அங்கேயே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உன்னை தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். உடனே அவருக்கு ஒரு கும்பிடு. ஏன் இப்படி பார்க்குறாரு? பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு மெசேஜில் ஒரு கும்பிட வச்சேன். நல்ல ஒரு லெசன் ஒன்று கொடுத்துட்டா எனக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் யாருக்குமே ரூமே தர்றதில்ல, வேண்டாம்ப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஆளுக்கு நான் ரூம் கொடுத்தேன். அதுதான் பயங்கரமான ஸ்டோரி. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.